ஹலோ சார், என் பேர் அபிஷேக் சார். நான் வணக்கமே ஆரம்பிச்சிடுறேன் சார். வணக்கம் வணக்கம் சார். இவ்வளோ நேரம் கூட்டி யாரும் வரல சார். ஆனால் இவ்வளோ நேரம் நான் உட்காந்துருந்தேன், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் கூட்டி யாரும் வரல. ஆனால் நான் எது பண்ணுறேன், உங்களால் தான் இந்த நேரத்தில் என்னோட ஸ்டேட் பேர் போணுச்சு. சந்தோஷமா ஸ்டேட் பேர் உங்களால் தான் எனக்கு போணுச்சு. நாமளே எதிர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களால தான் வந்தேன். ஒரே விஷயம் தம்பி, ஸ்டேஜ் ஃப்ரீயா போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கண்டு பயப்படக்கூடாது. இங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ அவங்க கொஞ்ச நாள் வாழ்த்துக்கு சொன்னாங்க. அந்த என்ன சொல்றது, ஒரு பொண்ணு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பண்ணாங்க. இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் 2 நிமிஷம் முன்னாடி வந்தாங்க பாத்தீங்களா? இங்க இருக்கிறவங்களால வர முடியல. நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டுமா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் எனக்கு செமினார் வந்து எடுக்கிறப்போ நான் இன்னைக்கு தமிழ்ல நல்லா பேசுறேன், இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வராது. அப்பெல்லாம் காலேஜ் செமினார் நடக்கும். இங்க மேல போய் நான் வந்து செமினார்ல பேப்பர் படிப்பேன். உண்மையிலுமே சொல்றேன், என் பேப்பர் வேணாலும் கொண்டு வந்து கொடுக்குறேன். எந்த ப்ரொஃபஸரும் அது கிராமர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க ஸ்டாஃப்ஸ் அதை ஏத்துக்கிட்டாங்க. பரவாயில்லப்பா நீ படிங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லவர் இருந்தான் கீழே, ரொம்ப நேரமா நோட்டை வச்சு அவளும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் கூட என்னமோ எழுதலாம் போட்டுருக்கேன், நம்மளுக்கே தெரியாதா நோட்ஸ் எடுக்கிறான்டான்னு நினைச்சேன். கீழே வந்து ஒன்று சொன்னான், ஏய் மச்சான் நீ நல்லா பேசுன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா பேசுறானே, பரவாயில்லையேன்னு. டேய் ஈசு வாசன்னு ஒன்று இருக்குல்லடா, அதை மட்டும் ஒரு 18-20 தடவை யூஸ் பண்ணு. எனக்கு அவனை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு கிராமர் வராது, ஓகே. கீழே வந்துட்டு இருக்குது ஒண்ணு, அது மேல வந்து பேசிட்டு கீழே வந்துட்டு மேல இருக்கிறவங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, புடிச்சு கிட்ட விட்டாங்க. ஏண்டா ஒண்ணு நீ பேப்பர் 5 பேர் சப்மிட் பண்ணு, நீயும் போய் பண்ணிருக்க இல்லையா? கங்க்ராச்சுலேஷனோட வாய முடியல. அதை விட்டு இத்தனை நான் யூஸ் பண்ணேன்னு சொல்றியாடா, எப்போ உனக்கு ஸ்டேஜ் கிளியர் போகணும். உண்மையிலுமே உன் ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாது, சந்தோஷப்படி போடா போய் பேசுவா, அவர் தானே என்ன பண்ணிட போறாரு. இப்போ என்ன நான் வந்து இங்க பேசுறேன், ஏதாவது தகவல் சொல்லிட்டு எனக்கு தண்டிச்சிட போறாங்க சார், சந்தோஷப்படா இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் மகிழ்ச்சி, பாரு ஒரு பையன் சொன்னா, இன்னொரு பையன் வரான். இது மாதிரி நீங்க மேல வருவீங்க. நாளைக்கு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப நீங்களே எல்லாத்தையும் நடத்தணும். ஸ்டாஃப்ஸ் வச்சுட்டு கூடாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்தா சார் இதெல்லாம் நாங்க பண்றோம், அப்படி பண்றோம், ஸ்டேஜ் கிளியர் போகும், ஒரு குரூப் கோஆர்டினேஷன் வரும். நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போற குரூப் எப்படி ஒர்க் பண்ணுவார், அதே தான். சரியா? சார் நான் பேசுறதா உங்களுக்கு அது போய் பேசணும் கேளு. ஸ்டேஜ் பேர் போகணும்னு அது ஒதுக்கணும், என் லைஃப் எடுத்து அது ஒதுக்கணும், நான் தைரியமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் சார். ஆனா அது போக முடியல, என்னால இருக்க முடியல. வாய்ப்புகள் வரப்ப யூஸ் பண்ணி வாய்ப்பு வரல சார். ஆனால் இப்பதான் வாய்ப்பு இப்ப வருது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் தானே, இன்னும் 3 வருஷம் இருக்கு, நிறைய மேடை இருக்கு, சார்ஜ் கொடுக்க தயாரா இருப்பாங்க. சரியா? அதை யூஸ் பண்ணுங்க. அதனாலே சார் வாய்ப்பு வந்துச்சு. சரி இந்த சந்தெல்லாம் சொல்லுங்க சார். இந்த சந்தன் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஒரு 3 பேக் முன்னாடி வந்து அமேசான் காலேஜ் ஒர்க் பண்ணேன் சார். அது வந்து கம்பெனியில் இருந்தேன். நம்மளோட கோல் வந்து ஆப்ரேஷன் போனால் அது ஆப்ரேஷன் பண்ணுறது, அதான் கோல். உண்மையுமே சந்தோஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு நான் இங்க வந்து படிக்கிறேன். என்னுடைய டார்கெட் கோல் என்ன, நான் எங்க வந்து படிச்சு எங்க வேலை பார்த்தனோ அந்த இடத்துல நான் பெரிய பொசிஷன்ல போய் உட்காரணும். உண்மையிலுமே அது வந்து டார்கெட்டான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு தியாகராஜாலையோ சோனா குரூப்லயோ படிக்கிறது பெரிய விஷயம். நாளைக்கு இதே காலேஜ் உங்களுக்கு கெஸ்டா இங்க கூப்பிட்டு உட்கார வச்சப்போ இங்க நமக்கு வந்து இந்த நாட்டுடைய உயரிய விருது கிடைச்சிருக்காது. ஏன்னா நம்ம படிச்ச காலேஜ்ல நம்ம ஸ்டாஃப் நீ போய் மேடையில போற ஸ்டேஜ்ல கெஸ்டா உட்காருன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுதான் பொசிஷன். இன்னைக்கு நான் சந்தோஷமா சொல்றேன், நான் பல காலேஜ் ப்ரோக்ராம் பண்ணேன். கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் நான் படிச்ச காலேஜ், ரொம்ப பேருக்கு அந்த காலேஜ் தெரியும், கோபிச்செட்டி காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல எனக்கு கெஸ்டாக ஒரு பையன் பிரின்சிபால் தான் கூப்பிடுறாரு. நான் கேட்டேன் சார் அந்த அளவுக்கு நிறைய பொசிஷன் பண்றாரு, என் பையன் யாரா பண்ணிட்டு போறாங்க வந்து நீ ப்ரோக்ராம் பண்ணி கொடுறாரு. அவர் அவ்வளவு சந்தோஷமா சொன்னாரு. அவன் படிக்கிறப்பெல்லாம் நல்லா கேள்வி கேட்பான், எல்லா கொஸ்டின் தமிழ் மேடத்துல பேசலாம், பரவாயில்ல. இன்னைக்கும் அதை அப்படியே விடாம எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிற சந்தோஷமான விஷயம். அதுதான் நம்மளோட மகிழ்ச்சி. எந்த இடத்துல நம்ம வந்து மேல வரோம் அப்படிங்கிறது, நம்ம எந்த இடத்துல அவமதிச்சாங்களோ, எந்த இடத்துல நம்மள வந்து வேற மாதிரி நினைக்கிறானோ அந்த இடத்துல கொஸ்டின் வரும். இப்போ அவன் வந்து வேலை பார்த்துருக்கான், அப்போ அவனுக்கு என்ன இருக்கும், அந்த இடத்துக்கு போகணுங்கிற அச்சீவ்மெண்ட் வந்துருச்சுனாவே அவனுடைய மைண்ட் செட் மாறாது. கண்டிப்பா நீ அமைச்சர்ல கண்டிப்பா வரும். சரியா? உங்க நேம் ஜாகிர் ஹுசைன். ஃபர்ஸ்ட் இயர் என்ன டிபார்ட்மெண்ட்? ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு இந்தியாவில ப்ரொடக்ஷன் கம்பெனி கம்மி. ப்ரொடக்ஷன் நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாக்கணும் தம்பி. அப்பதான் நம்ம நாடு தன்னிறைவு பண்றது. எல்லாத்துலயுமே தன்னிறைவு வைக்கிறோம்.
எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா கம்பெனிஸ் வரணும். நீ வேலை வாய்ப்புங்கிறத தவிர கம்பெனிஸ் வேணும்ல. கம்பெனி உருவாக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நான் வச்சிருக்க ஒரு சின்ன கம்பெனி தான், மேன் பவர் தமிழ்நாடு முழுக்க தரேன். என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாமே உண்மையுமே நான் எங்கேயே முடிச்சுட்டு போறப்போ 10,000 15,000 சேலரி கிடைச்சது. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஆனால் இங்கே எங்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் போக குறைஞ்சது 25,000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த சமயம் வீட்டு வேலைக்கு போறவங்க. ஆனால் நம்ம லெவலில் எம்ப்ளாயி நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு தான் ஆள் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப விஷயம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆள் கிடையாது. எனக்கு இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா எனக்கு பல விதமான தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? கண்டிப்பா உங்க அச்சீவ்மெண்ட் நடக்கும். சரியா? தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்க? ஏமா எனக்கு ஒரு சின்ன டவுட். எல்லாரும் மகளிர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்குறீங்க? எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்குறீங்க? நான் மகளிர் தானே கேட்டேன். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிக்க? அமைதியா ஏமா 2 பசங்க வந்து பேசினாங்கல்ல, 2 பசங்க வந்து பேசினாங்களா இல்லையா? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 2 பேர் கேட்டிருந்தா ஈக்குவல் 2 பேர் வந்திருக்கணும், இல்ல 4 பேர் வந்திருக்கணும். கரெக்டா? பேசிருக்கணும். பயம் என்ன? இப்ப அவங்க பேசினாங்க, ஏதாவது தப்பா பேசிட்டாங்க, கிராமரா பேசல, அதை பேசல, இதை பேசல அப்படின்னு ஏதாவது கேட்க போறோமா? இங்க பாரு, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மேடை, இந்த கல்லூரி உன்னோடது. நீ படிக்கணும். அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ மேடம்? நான் சும்மா தான் மேடம் ஒரு பேச்சு சொல்றேன், கோவமெல்லாம் படாதீங்க. ஏன் மேடம் நீ வெளிவா, எங்க பர்சன்டேஜ் பத்தியா பேசுற? இன்னும் ஏதாவது பிரச்சனை தான் படாதீங்க. அம்மா நீங்க பேசணுங்கிறதுக்காக சொன்னமா, நீ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை உருவாக்கி விட்டுறாதீங்க. சரிங்களா? வணக்கம் சார். நான் வந்துட்டு ஏற்காடு. எனக்கு வந்துட்டு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா வந்துட்டு அம்மா இறந்ததுலேருந்து 5 வருஷமா ரொம்ப உழைக்கிறாங்க எனக்காக. அண்ணாக்காகவும் ரொம்ப ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அண்ணாவும் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் தான் படிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில் அப்பா வந்துட்டு இந்த காலேஜில் முன்னாடி வந்துட்டு எந்த அரியரும் இல்லாமல் கிளியர் பண்ணி அப்பா வந்துட்டு நல்ல எல்லாத்துக்கும் பெருமைப்படுற மாதிரி பார்க்கணும். உண்மையிலுமே நான் மன வச்சு சந்தோஷமா சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே கேட்கலாம் சார், எங்க அப்பா சார், எங்க அப்பாட்ட நான் கேட்கிறேன், எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அது வாங்கி. ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தீபாவளி வருது இல்ல, எத்தனை பேர் வீட்டுல ஐயோ பையனுக்கு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமே, அவன் பட்டாசு கேட்பானே, அது கேட்பானே, இது கேட்பானே, எப்படிதான் வாங்கலான்னு இன்னும் 1 மாசமா வந்து பட்ஜெட் போடுற குடும்பம் இன்னைக்கு இருக்கு சார். இந்த காலேஜ்லயும் கஷ்டப்படுறப்ப எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இந்த பொண்ணு சொல்லிச்சு பாத்தீங்களா, எங்க அப்பா இந்த ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கி நான் இந்த அளவுக்கு பண்ணணும்னு ஐடியா இருக்குல்ல. உன்னுடைய எண்ணங்கள் தடமாறாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே பேரண்ட்ஸோட விஷயத்தையும் பேரண்ட்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமுறை எந்த காலத்திலையும் தவறாக போகாது. ஆசிரியர்களை புரிஞ்சுக்கிட்ட தலைமுறை போகாது சார். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நான் மனவர்த்தப்பட்டு சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனையோ பேர் ஆசிரியர்கிட்ட பெறம்படி நாங்களா வாங்கியிருக்கோம் சார். நான் ஓப்பனா சொல்றேன், எங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் அப்படி அடிச்சாங்க. ஆனா எங்க தலைமுறை கரெக்டா இருந்துச்சு. இன்னைக்கு மாஸ்டர்ல கேள்வி கேட்டு ஒரு பையன், அந்த பையன் மேலதான் பிரச்சனை ஸ்கூல்ல பண்றான், குறைஞ்சது ஒரு 3-6 மாசம் ஆகல, அந்த பையன் அக்யூஸ்டா இருக்கான். அப்ப எவ்வளவு மன வருத்தமா இருக்கும். எதுக்காக இப்ப மாணவர்களை கண்டிக்கிறோம்? கண்டிக்கிறதுங்கிறது இருக்கு, நீ நல்லா இருக்கணும். உங்க அப்பா இருக்காரு, அப்பா இல்லைன்னா கண்டிப்பு போயிருங்கிறதாங்க பழமொழி. அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து தான் கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க அப்பா இல்ல, அடுத்து அவங்க அப்பா இவ்வளவு கஷ்டத்துலயும் பசங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ கண்டிப்பா உங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். சரியா? தேங்க்யூ. சபீலா. சபீலா என்ன டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்என்ஐ. சிஎஸ். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நான் ஏற்கனவே ஸ்டேஜ்ல இது ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்கேன் சார். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இப்போ நான் 2 வீக்ஸாக நான் ஸ்டேஜ் பக்கமும் வரதுல எதுவும் சொல்கிறது கிடையாது. சார் கூட நான் ஆல்ரெடி சொன்னார், நீ ஸ்டேஜ் ஏறிட்ட நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ தேங்க்ஸ் சார். அதனால தான் நான் இன்னைக்கு கூட திரும்ப மேலே வந்திருக்கேன். அப்புறம் காந்திமதி மேம், ஹரி மேம் 2 பேர்னா நான் என்ன செஞ்சாலும் சரி உன்னால் முடியும், நீ போய் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட கோல் என்னன்னா, நல்லா படிச்சு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போய் எங்க அப்பாவுக்கு நான் வீடு கட்டி தரணும். அது வந்து கண்டிப்பா எல்லாரும் பொண்ணு வந்து எங்க டாடி பிரின்சஸ் ரொம்ப நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. அதனால அது வந்து நான் செய்யணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப
ப்ராசஸ் சார். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. இங்கே வந்து நின்று பேசி பாருங்க, அப்பதான் அதோடைய வேல்யூ என்னன்றது உங்களுக்கு புரியும். இங்கே வந்து உங்களை யாராலுமே பேச முடியல அப்படின்னா அங்கே இருந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுட்டு வரீங்கன்னு தெரியல, ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சார். உண்மையிலுமே ஒரு விஷயம் பார், நீ ஒரு டார்கெட்டை நோக்கி போறேன்னு வச்சுக்கோ, காது இந்த கண்ணு இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா என்னோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லட்டுமா, என்னோட பிசினஸ்ல 98% பொண்ணுங்க தான் இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் முடிச்சது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தேவையில்லாம ஒரு சண்டை வரும். யாராவது ஒரு பொண்ணு பேசணும், எதுக்கு பேசுறேன்னு எங்க வீட்டுல இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு, எல்லாருக்கும் செல்போன் இருக்குல்ல, பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ பாஸ்வேர்ட் போட்டு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் போன் தரேன், யார்கிட்ட வேணா நீ வாங்கிக்கோ. இதோ அங்க இருக்கு, உள்ளுக்குள்ள நீ என்னோட வாட்ஸ்அப் போய் இது போன எல்லாமே ஓப்பன். நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தவறு செஞ்சா தான் பயப்படணும். ஆனா என்ன சுத்தி என்ன கமெண்ட் வருது தெரியுமா, இவரு லேடிஸ் உடச்சுறாரு, இப்போ லேடிஸ் ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாரு, அது பண்றாரு, ஊருக்கு சொல்லுறவங்க யாராவது 4 பேர் பேசுவாங்க. நான் பேசுறவங்க யாரையும் காதுல வாங்கிக்கவே மாட்டேன். என்னுடைய டார்கெட், நான் லைஃப் போறேன், ஒரு காலேஜ் போறேன், ஃபங்க்ஷன் பண்றேன், எனக்கு திறமை இருக்கு. நீ என்னைக்குமே அப்படித்தான் நினைக்கணும். கமெண்ட்ங்கிறது நம்மளை சுத்தி கல் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அடிக்கிறவங்க கை ஓகட்டும், வலிக்கிட்டோம், நம்ம பாட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஆனா இன்னொன்னு சொல்றா, கல்ல எரிஞ்சுட்டே கீழே வந்து இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கதான் வரணும். என் ஃப்ரெண்டை பத்தி ஏன் தெரியுமா மனவரத்தில் இன்னைக்கு நானும் ஒண்ணு பேசிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, கீழே வந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது ஈஸி, அங்க மேல வந்துட்டு பேசுறது. எனக்கு 3 வருஷம் கழிச்சு நான் கிராமர் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனா என் ஸ்டாஃப் என்ன சொன்னாரு, நீ நல்லா இன்னைக்கு அந்த இடத்துல அவர் என்ன நிக்க வைக்கிறீங்கன்னா நான் இந்த இடத்துல நின்று பேச முடியாது. 1 மணி நேரம் நான் உன்கிட்ட பேசணும்னா எனக்கு ஏதாவது மண்டையில சரக்கு வேணும்ல, ஏதாவது விஷயம் வேணும்ல. சும்மா நான் பாட்டுக்கு ரொம்ப கிராமரா வேற ஏதாவது பேசினா நீ தூங்கிடுவ. இதுக்கு தான் சொல்றது, நீங்க மேல வந்து பேசணும் அப்படிங்கிறது. சரியா? கமெண்ட் தயவு செஞ்சு, இன்னொன்னு உங்க ஃப்ரெண்டே சொன்னாங்க, தயவு செஞ்சு அவங்கள வந்து பாராட்டுங்க. தயவு செஞ்சு இனிமேல் கமெண்ட் பண்ணாங்க. ஓகே ரைட்டா? அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்து இனிமேல் அப்படின்னா நடக்காத இருக்குது. ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பேசும்போது அததான் செய்யறாங்க. சோ அது ஏன் தெரியல, அது வந்து ஒரு ஜாலி ஏப்பா, அது விளையாட்டு தான் ரெண்டு பண்றதுல அதை மட்டும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட நான் இங்க பேச பேச நீங்க அந்த கமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் எனக்கு தெரியும், நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ப்ளீஸ் அது மாதிரி செய்யாதீங்க. எனக்கு இல்லை, இங்க இருக்க எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். இதே மாதிரி என்ன வந்து இப்ப இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நான் போலன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க 4 பேர் இருக்காங்க, நீ போடி அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாரு, நான் என்னைக்குமே மேடையில பேசணும்னு வச்சுக்க தம்பி, நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் கிடையாது. என்ன யார் பாக்குறாங்க, என்ன யார் கவனிக்கிறாங்க, ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்மளை பார்த்து கவனிக்கிறாங்க, இவங்க கரெக்டா பேசணும், ஓ கரெக்டா நம்ம பேசணும். நான் யாருமே என்ன பார்க்காம அந்த மூலையில என்கிட்ட ரொம்ப ஓடிக்கிறவனை பார்த்து பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா பேச முடியாது. சரியா? நீ இந்த ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜும் பயம் இல்லாம போய் நில பேசு. பயப்படணுங்கிறதுல நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேருக்காக நம்ம பேசினா போதும். சரியா? இங்க இருக்கிற அத்தனை பேர் நான் நாளைக்கு சொன்னோடி மாறிட போறது இல்ல. சார் இந்த நாட்டுல அப்துல் கலாம் சொல்லியே யாரும் கேட்கல, எல்லாரும் கலாம் கனவு கனவுகள்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு போராடி கஷ்டப்படணும்.